வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சிவனாடி முத்துவேலை வந்து நம்ம மயில் வாகனம் கார்த்தியும் சேர்ந்து பொறி வச்சு பிடிக்கிறாங்கங்க. அந்த வலையில் சிக்கிறாங்க. அவங்க பஜன்லால் சேட்டு அப்படின்னு வந்து ஒருத்தங்க வலை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 50 கோடி ரூபா வந்து கேட்டிங்கல்ல பணம், அந்த பஜன்லால் சேட்டு தருவாங்க அப்படின்னு வந்து நம்ம மயில் வாகனம் வந்து பேசி சிவனாண்டிய வலையில் சிக்க வைக்கிறாங்க. சரி, நாங்கள் அதுக்குள்ளே டாக்குமெண்ட் எல்லாம் வந்து தந்துடுவோம், நீங்கள் வந்து நைட்டோடி நைட்டாக எங்களுக்கு பணத்தை புரட்டி தந்துடணும். 50 கோடி ரூபா புரட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான், நாங்கள் புரட்டிடுவோம். ஆனால் நீங்கள் எனக்கு வந்து டாக்குமெண்ட்டில் எல்லாம் கொஞ்சம் சைன் பண்ணணும். இதெல்லாம் என் சேஃப்டிக்கு தான். மற்றபடி பார்த்தோன்னா அந்த நான் 50 கோடி ரூபா தரல, 1% இன்ட்ரெஸ்ட்டை நான் எடுத்துக்கிட்டு தான் தருவேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க. தாராளமாக சேட்டு, நீங்கள் வந்து 50 கோடி ரூபா தரதே பெருசு, அது எங்களுக்கு பணம் தந்துட்டு எல்லாம் போதும். அந்த டிரைவர் பயலுக்கு முகத்தில் கரிய பூசணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவனாடி முத்துவேலு திட்டத்துக்கு சரியான ஆப்பை வச்சு விட்றாங்க நம்ம ராஜா. ஒரு கட்டத்தில் தொலியை உரிக்கிறாங்க. அந்த சேட்டோட பையன் அவர் வந்து 50 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசினது இப்போ உறுதியாயிட்டு. இப்போ அவரை வந்து அதிகாரிகளை வச்சு தொலியை காட்ட வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட போய் பத்திரத்தை வந்து பறிச்சுறாங்க நம்ம ராஜா. அதோட பார்த்தோம்னா நம்ம சிவனாண்டி முத்துவேலையும் கெட்டி வச்சு தொலியை உரிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரி அம்மா அவங்க கணவர் வந்து சண்முக ஏட்டுக்கு 1 வருஷம் ஆகிட்டு இறந்து திதி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அவங்க போட்டா கண்ணில் பட்டுருது. நம்ம ரேவதியும் கோயிலுக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் இது வந்து நம்ம சண்முக ஏட்டோட மனைவியா, அப்போ பாட்டியோட சாவின் ரகசியம் இவங்களுக்கு தான் தெரியும், இதை நம்ம ராஜா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க ரேவதி. இதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க இருக்க நேரம். நம்ம எப்படியாவது இந்த சிவனாண்டி முத்துவேல் திட்டத்தை நடத்த விடக்கூடாது. இவங்க தான் வந்து கண்டிப்பாக பேரம் பேசியிருக்காங்க. வந்து இது நம்ம கொடுக்கறத விட அந்த சேட்டுக பையனுக்கிட்ட நிறைய ரூபா கொடுத்து அந்த பத்திரத்தை வாங்கிடலாம். எப்படியும் கால் நாட்டு விழா நடக்கக்கூடாதுன்னு ஸ்கெட்சு பண்ணியிருக்காங்க. அதை தடுக்கணும். இப்போ என்ன ஆகணும் செய்யணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மயில், நான் பேசாமல் நம்ம ஒரு அவங்க பணத்துக்கு வந்து ஓடிட்டு தெரியுங்கள, நம்ம ஒரு சேட்டை வந்து ரெடி பண்ணிடுவோம். ரெடி பண்ணி ரூபா தரது மாதிரி அந்த சிவனாண்டி அந்த வலையில் சிக்க வைக்கணும். நான் பேசுகிறேன் சகலை அப்படின்னு வந்து நம்ம மயில் துணிச்சலோடு வந்து சிவனாண்டிகிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் பணத்துக்காக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும், ஒரு சேட்டு இருக்கார், அவரை ரெடி பண்ணி விட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ரூபா கிடைக்கும், அதுக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு 50 கோடி ரூபா அந்த சேட்டு பஜன்லால் சேட்டு வந்து தருவார். நான் சொல்லுறேன், நீங்கள் போங்க பணம் தேவைக்கு அப்படின்னு வந்து சொல்லுறோம். சரி, நாங்கள் பஜன்லால் சேட்டை போய் பார்க்குறோம் அப்படின்னு வந்து போகிறாங்க. அது நம்ம கார்த்தி விரித்த வலை தான். அதில் போய் நம்ம சிவனாண்டி இருந்துட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம சிவனாண்டியும் முத்துவேலாம் அதில் சிக்கிட்டாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நான் வந்து அல்வா தான் கொடுப்பேன், ஆனால் இப்போ அல்வா இல்லை பீடா கொடுக்கேன் அப்படின்னு வந்து அந்த சேட்டு இந்த டீல் ஓகே, எனக்கு வந்து 1% இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சம் பத்திரங்களில் சைனை வாங்கிக்கிட்டு நான் தந்துடுவேன் அப்படின்னு வந்து ஓகே பண்ணி விட்றாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திராவுக்கு ஃபோன் போட்டு, சந்திரா பயப்பட வேண்டிய தேவையில்லை, அந்த டிரைவர் பையன் உங்ககிட்ட விட்ட சவாலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, ஏன்னா நம்ம பணத்தை ரெடி பண்ணியாச்சு, பஜன்லால் சேட்டுன்னு ஒருத்தர் 50 கோடி ரூபா தாரேன்னு சொல்லிட்டாரு, இன்றைக்கி இவ்வளோ கிடச்சிருமா? ஆமாம், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பெரிய அமௌண்ட்டாக இருக்கனால புரட்டிக்கிட்டு நாளைக்கு தந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சேட்டோட பையனும் கால் பண்ணி, என்ன 50 கோடி ரெடி ஆகிட்டா அப்படின்னு வந்து சிவனாடிகிட்ட கேட்குறாரு. ஆமாம், அதெல்லாம் ரெடி தான், நீ பத்திரத்தை எக்காரணம் கொண்டு அந்த டிரைவர் பையன்கிட்ட கொடுத்துடக்கூடாது. ஐயோ, நான் எதுக்காக கொடுக்க போகிறேன், 50 கோடி ரூபாய் எங்கே இருக்குது, சாதாரண 5 கோடி ரூபாய் எங்கே இருக்குது, எனக்கு 50 கோடி ரூபா தான் பெருசு அப்படின்னு வந்து வாயை பிளந்துட்டு சேட்டோட பையன் இருக்காவ. சேட்டோட பையன் ஏமாத்தினது பத்திரத்தை வந்து சிவனாடிட்டு 50 கோடி ரூபா வந்து பேரம் பேசி வந்து விற்கிறதுக்கு முயன்றது எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இனி அவனை தொலியை உரிக்க வேண்டியதான். அவ அப்பாக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமும் இவன்கிட்ட இல்லை, இவன் வந்து தொழிலுக்கே ஆகாது அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து பட்டையை கிளப்புறாங்க. ஒரு கட்டத்தில் அவரை அடித்து ருத்ரதாண்டவம் ஆடுறாங்க. அவருக்கு கையில் இருக்க பத்திரத்தை பறிச்சுறாங்கன்னு சொல்லலாம். இவரெல்லாம் வந்து விடக்கூடாது. எத்தனை பேருக்கு பத்திரத்தை இப்படி மாற்றி நில மோசடி பண்ணானோ தெரியலை, இவனை கம்பி என்ன வச்சிருவோம் சகலை அப்படின்னு வந்து கார்த்தி வைக்க ஃப்ரெண்டு அவங்க அதிகாரியை வர வச்சு பிடிச்சிட்டு போக வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தாங்கன்னா இந்த சிவனாண்டிய முத்துவேலாம் காயாக வந்து எப்படியோ நம்ம ரூபாயை வந்து இந்த சேட்டுகிட்டேருந்து வாங்கி கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட சிவனாண்டி முத்துவேலுக்கிட்ட நான் 50 கோடி ரூபா தார
எல்லாரும் இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்க போடுங்க அப்படின்னு வந்து பஜன்லால் சேட்டு நம்ம ராஜா அவங்களுக்கு சாதகமாட்டு உள்ள பத்திரங்களில் வந்து சைனை வாங்கி வச்சுட்டாங்க. சிவனாண்டிய முத்துவேலையும் எந்த காரணத்துலையும் இனி வந்து நம்மக்கிட்ட வாலாட்ட முடியாது கணங்கா அந்த பத்திரத்தில் எழுதி சைனை வாங்கி வச்சுறாங்க. 50 கோடி ரூபா கடைக்கு இதில் சைனை போட்டுருவோம் அப்படின்னு வந்து படித்து பார்க்காம போட்டு அந்த இடத்துல வந்து சிவனாண்டி முத்துவேலுக்கு செக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட 50 கோடி எங்கே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் 50 கோடியாக உனக்கு கேட்குது அப்படின்னு மறைஞ்சிட்டு இருந்து வராங்க நம்ம கார்த்தி. அடித்து தவசம் பண்ணுறாங்க. என்ன பார்க்குறடா, அந்த பத்திரத்தையே அந்த சேட்டோட பையன்ட்டு வாங்கியாச்சு, இப்போ உனக்கு 50 கோடி ரூபா கேட்குதா, என் இடத்துக்கு நீ பேரம் பேச அளவுக்கு போயிட்டியா, உன்னை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல தொலியை கலத்துறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சந்திரகலா சிவனாண்டிக்கு கால் பண்ணுறாங்க. அம்மாடி என்னை இப்போ தான் வந்து அடித்து போட்டுட்டு அந்த டிரைவர் பையன் பத்திரத்தையும் எடுத்துட்டான், கண்டிப்பாக நீ வந்து அந்த இடத்துல தூக்குது உறுதி, நீ தான் அந்த இடத்த தூய்மை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அந்த டிரைவர் பையன் ஜெயிக்க போகிறான், உன் அக்காக்காரியா நீ போக விட்டுறாத கால்நாட்டு விழாக்கு அப்படின்னு வந்து சொல்லு நேரம். இந்த திட்டமும் சொதப்பிடுச்சு, அன்னை அக்காக்காரியையாவது போடாமல் தடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட அக்கா நீ போகக்கூடாதக்கா அப்படின்னு வந்து நல்லாவே சொல்லி வைக்கிறாங்க. நான் எதுக்காக போகிறேன் சந்திரா, நான் நிச்சயமாக போகிறது இல்லை அப்படின்னு இருக்க நேரம் தான் மேலிடத்துல இருந்து எம்எல்ஏ கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. என்னம்மா சாமுண்டேஸ்வரி, மருமக பிள்ளை வந்து அந்த இடத்துல அவர் ஒரு அநாத இல்லம் வந்து தொடங்க போகிறாமில்ல, அதுக்கு வந்து கால் நாட்டு நீ தான் பண்ணணும், நம்ம இந்த நாளில் நம்ம கட்சியே பெருமைப்படுது, இப்படி ஒருத்தங்க தன் சொந்த செலவில் வந்து அநாத ஆசிரமம் கட்டது வந்து ஒரு நல்ல விஷயம், உங்களை பட்டவங்க தான் அரசியலுக்கு தேவை அப்படின்னு வந்து மேலிடத்திலே பேசிக்கிறாங்களையும் பார்த்துக்கிடுங்க. அடுத்த எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு தான் சாமுண்டேஸ்வரி, நீங்கள் வந்து இந்த ஒரு கால்நாட்டி வைக்க போஸ்டர் வந்து அடித்து ஒட்டணும், அப்போ தான் நம்ம கட்சிக்கு இதனால பெருமை அப்படின்னு வந்து பேசினார். நம்ம சாமுண்டேஸ்வரியால் தட்ட முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. நான் வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க. நம்ம சந்திரா அடடா நம்மளை தோத்துட்டோமே அப்படின்னு வந்து தலையில் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதே நேரம் எங்கள் அம்மா கண்டிப்பாக கால்நாட்டு ஃபங்க்ஷனுக்கு வரணும், எங்கள் 2 குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கணும் கடவுளே அப்படின்னு வந்து கோயிலுக்கு போய் நம்ம ரேவதி வந்து மனசார வேண்டுறாங்க. அங்கே தாங்க தன்னோட புருஷனுக்கு திதி கொடுக்கறதுக்காக பரமேஸ்வரி அம்மா கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்க கண்ணில் வந்து பற்றாங்க வந்து நம்ம ரேவதி. அப்போ தான் அவங்க கணவர் ஃபோட்டோவை வந்து பார்த்து சண்முகம் ஏட்டோட மனைவியாயுங்க, அப்போது எங்கள் சிவகாமை பாட்டி சாவுக்கான ரகசியம் இவங்களுக்கு தெரியும்ல, 2 குடும்பமும் ஒன்று சேருது, அப்போ இவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு வந்து இந்த விஷயத்த என் கணவர் ராஜா கிட்ட சொல்லணும், கண்டிப்பாக இதில் நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ரேவதி. அதே கணம் என்னம்மா ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சண்முகம் ஏட்டு மனைவி வந்து கேட்க நேரம், நீங்கள் சண்முகம் ஏட்டு மனைவியா அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம்மா உனக்கு என் கணவரை தெரியுமா, ஆமாம் தெரியும், இந்த எங்கள் பாட்டி சாவின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற, சிவகாமி அம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம், ஆமாம் அப்படின்னு வந்து வாயை பிளக்குறாங்க. கடவுளே சுற்றி அந்த ஃபேமிலியில் தான் என்னை கொண்டு விட்டுருக்க, நான் உண்மையை சொல்லக்கூடிய தருணம் வந்துச்சு, என் கணவர் வந்து விட்டுட்டு போன அந்த ரகசியத்தை நான் சொல்லி 2 குடும்பமும் ஒற்றுமையாக்கணும் என் கடமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பரமேஸ்வரி அம்மா.